மனிதர்களை போலவே புத்திசாலித்தனமா கடல்ல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் டால்பின்கள். டால்பின்களுக்கு வந்து கூட்டமா வாழ்றது தான் ரொம்பவே பிடிக்கும். அதனாலே டால்பின்கள் கூட்டமா தான் வாழவே செய்யும். டால்பின்களோட மூளை வந்து ரொம்பவே சிக்கலானது. அந்த மாதிரியான மூளையை கொண்டிருக்கிறதுனாலே டால்பின்கள் வந்து ரொம்பவே புத்திசாலியான விலங்குகள். ஒவ்வொரு டால்பினுமே ஒவ்வொரு விதமான சத்தத்தை வெளிப்படுத்தும். அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய மற்ற டால்பின்கள் வந்து அந்த சத்தத்தை வச்சு இது இந்த டால்பின் அதுங்களால கண்டுபிடிக்க முடியும். இன்னும் டால்பின்களை பத்தி சொல்லணும்னா கண்ணாடியை பார்த்து இது நான் தானே புரிஞ்சிக்கக்கூடிய விலங்குகள்ல டால்பினும் ஒண்ணு. ஒரு டால்பின் ஒரு கண்ணாடியை பார்த்து அதுதானே அதால புரிஞ்சிக்க முடியும். டால்பின்கள் கூட்டமா வாழ்றதை விரும்புறதுனாலே டால்பின்கள் வந்து மனுஷங்களோட நட்பா இருக்கிறது அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். பல இடங்கள்ல டால்பின்கள் வந்து மனுஷங்களை காப்பாத்திருக்கு. அந்த அளவுக்கு டால்பின்கள் ஒரு அன்பான ஒரு அழகான ஒரு அறிவான உயிரினம். ஒரு சீட்டா மணிக்கு 100ல இருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமா ஓடும். இந்த அளவுக்கு வேகமா ஓடுறதுக்கு அதோட உடலமைப்பும் அதோட வாலும் அதோட காலும் அதுக்கு ரொம்பவே பக்கத்துணையா இருக்கு. இந்த மாதிரி வேகமா ஓடும்போது சீட்டாவால 6 மீட்டர் வரைக்கும் வேகமா குதிக்க முடியும். என்னதான் சீட்டா இந்த அளவுக்கு வேகமா ஓடினாலும் ஒரு நிமிஷத்துக்கு மேல சீட்டாவால இந்த வேகத்தை தொடர முடியாது. ஏன்னா செகண்ட்ஸ் அதிகமாக சீட்டாவோட உடல் வெப்பமும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். சீட்டா அந்த வேகத்தை குறைக்காம ஒரு நிமிஷத்துக்கு மேல அதே மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா உடல் வெப்பம் அதிகமாகி சீட்டா இறந்துரும். சீட்டாவோட முகத்துல அழுகிற மாதிரி 2 கருப்பு கோடு இருக்கும். இதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. இதையும் சீட்டாக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீட்டா வேகமா ஓடும்போது சூரிய ஒளியோட பிரகாசத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த சீட்டாவோட முகத்துல இருக்கவே செய்யுது. மனிதனை போலவே தோற்றமும் அறிவும் கொண்ட ஒரு விலங்கு தான் உராங்குட்டான். உராங்குட்டான்ற வார்த்தைக்கு மலாய் மொழியில வந்து காட்டு மனிதன் அர்த்தம். இந்த உராங்குட்டான்கள் வந்து பெரும்பாலும் மரங்கள் தான் வாழவே செய்யுது. இந்த உராங்குட்டானும் மனுஷங்களை மாதிரி ஒரு சில பொருட்களை வந்து கருவிகளா பயன்படுத்துது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மரத்தோட உயரத்துல இருக்கக்கூடிய பழங்களை பறிக்கிறதுக்கு அது குச்சிகளை பயன்படுத்துது. இது மாதிரி ஒரு சில இடங்கள்ல அது கருவிகளை பயன்படுத்த கத்துக்கிட்டு இருக்கு. உராங்குட்டான்களும் மனுஷங்களை மாதிரி அதோட குட்டிகளை ரொம்பவே பாசமா பார்த்துக்கும். உராங்குட்டானோட கைகள் வந்து 2 மீட்டர் வரைக்கும் நீளமா இருக்கும். உராங்குட்டானோட கண்ணு, முகம், சிரிப்பு எல்லாமே மனுஷங்களை மாதிரியே இருக்கும். ஆள் எப்படி சிரிக்கலாம் பாருங்க. பாத்தீங்களா, ரொம்ப அமிதாப் பச்சன் மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. உலகத்துல நீண்ட ஆயுள் கொண்ட உயிரினங்கள்ல ஆமையும் ஒண்ணு. சரியா சொல்லணும்னா சில ஆமைகள் வந்து 150ல இருந்து 200 ஆண்டுகள் வரைக்குமே வாழக்கூடியது. ஆமைகள் என்னதான் தரையில ரொம்பவே ஸ்லோவா இருந்தாலும் அது தண்ணியில ரொம்பவே வேகமா தான் இருக்கும். ஆமைகள் வந்து தண்ணீர்ல இருக்கும்போது அது பசி இல்லாம பல நாட்களுக்கு அதால தண்ணீர்ல வாழ முடியும். ஆமைகளோட உடல்ல இருக்கக்கூடிய ஓடு வந்து அது எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. ஆனா அந்த ஓடுன்றது ஆமையோட உடல்ல தனி பாகம் கிடையாது. அதோட எலும்பு தான் அந்த மாதிரி ஓடாவே அது பரிணமிச்சிருக்கு. அந்த ஓட்டை உடைக்கிறதே அதோட எலும்பு உடைக்கிற மாதிரி தான். பாண்டாக்கள் சீன நாட்டுல மட்டும் தான் அதிகமா காணப்படுது. பாண்டாக்களோட உணவுல 99% மூங்கில்களை தான் அது சாப்பிடவே செய்யுது. ஒரு நாள்ல 12 மணி நேரம் வரைக்குமே மூங்கில்களை சாப்பிடுறதுல பாண்டா கழிக்குது. இந்த 12 மணி நேரத்துல சுமாரா 15ல இருந்து 20 கிலோ வரைக்குமே அது மூங்கில்களை சாப்பிடுது. பாண்டாக்களோட குட்டிகள் பிறக்கும் போது அது வெறும் 100 கிராம் வரைக்கும் தான் எடை கொண்டதா இருக்கும். அதுக்கப்புறமா தான் அந்த குட்டிகள் கொஞ்சமா வளரவே செய்யும். இந்த மாதிரி வளர்ற நேரத்துல பல குட்டிகள் இறந்துரும். 1-2 குட்டிகள் மட்டும் தான் உயிர் பிழைச்சு முழு பாண்டாவா வளரவே செய்யும். இதனாலதான் இந்த பாண்டாக்களை பூங்காக்கள்ல வச்சு அதிகமா பராமரிக்கிறாங்களே. இரவுல மட்டுமே வேட்டையாடக்கூடிய விலங்குகள்ல ஆந்தையும் ஒண்ணு. ஆந்தையால அதோட தலையை வந்து 270 டிகிரி வரைக்குமே திருப்ப முடியும். ஆந்தையோட கண்கள் வந்து இரவுல வேட்டையாடுறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதோட கண்கள் ரொம்பவே பெருசா இருக்கிறதுனாலயே இரவுல கூட அதால தெளிவா பார்க்க முடியும். அதோட சிறகுகளும் இரவு வேட்டைக்கு தகுந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அது பறக்கும் போது அந்த அளவுக்கு சத்தமே கேட்காது. ஆந்தைகள் பெரும்பாலும் இரவு நேரத்துல எலிகளையும் சிறிய வகை பறவைகளை தான் உணவாவே உண்ணுது. பல கலாச்சாரங்கள்ல ஆந்தையை வந்து ஒரு அறிவுக்கான சின்னமா பாக்குறாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல ஆந்தையை அபசகுணமாவும் நினைக்கிறாங்க. இந்த பூமியில 400 மில்லியன் ஆண்டுகளா வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் சுறாக்கள். இந்த சுறாக்கள் வேட்டையாடுறதுக்காகவே படைக்கப்பட்ட அதோட பற்கள் உடைய திரும்பி வளர்ந்துகிட்டே இருக்கும் அதோட வாழ்நாள் முழுக்க. அதோட ஒரு சுறா கடல்ல ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அது இருக்கிற இடத்த சுத்தி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஏதாவது ஒரு ரத்த துளி இருந்தா கூட அதால ஈஸியா அதை உணர முடியும். ஒரு சில சுறாக்கள் 70 கிலோமீட்டர் வேகத்துல கூட கடல்ல வேகமா நீந்தும். கிரேட் ஒயிட் ஷார்க் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வேட்டையாளி சுறாவா இருக்கு. எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு முழுக்க பாலைவனத்துல வாழ்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் ஒட்டகம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒட்டகத்தோட திமில் மாதிரியான அந்த அமைப்புல வந்து தண்ணீர் இருக்கணும். ஆனா உண்மையிலே அந்த இடத்துல தண்ணீர் இருக்காது. அதுக்குள்ள கொழுப்பு தான் இருக்கும். பாலைவனத்துல தாக்கு பிடிச்சி இருக்கிறதுக்கு அந்த கொழுப்பு மிகப்பெரிய அளவுல அதுக்கு பயன்படுது. தண்ணீர் இல்லாமலே ஒட்டகத்தால பல வாரங்களுக்கு வாழ முடியும். அதோட தண்ணீர் கிடைச்சிருச்சுன்னா ஒரு ஒட்டகத்தால ஒரே நேரத்துல 100 லிட்டர் வரைக்குமே தண்ணீரை குடிக்க முடியும். பாலைவனத்துல வாழ்றதுக்காகவே படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஒட்டகத்தோட கால்களும் பாலைவன மணல்ல நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பெருசா தான் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பெரிய கால்கள் அந்த ஒட்டகத்துக்கு இருக்கிறதுனாலயே அது பாலைவன மணல்ல அவ்வளவு சீக்கிரம் தடிக்கலாம் கீழே விழுகாது. ஒட்டகங்கள் வந்து மனுஷங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேல போக்குவரத்துக்கு பயன்படுது. தரையில் வாழக்கூடிய விலங்குகள்லேயே உயரமான விலங்கு எதுன்னு கேட்டால் எல்லாருமே கண்டிப்பாக ஒட்டகச்சிவிங்கன்னு சொல்லுவோம். இந்த ஒட்டகச்சிவிங்கள் சராசரியாக 18 அடி வரைக்கும் உயரமாக இருக்கும். இதோட உயரத்துக்கு காரணம் அதோட கழுத்துன்னு கூட சொல்லலாம். அந்த கழுத்து ரொம்பவே நீளமானது. இந்த ஒட்டகச்சிவிங்கோட கழுத்து நீளமாக இருந்தாலும் மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே இந்த ஒட்டகச்சிவிங்கும் 7 கழுத்தெலும்புகள் தான் இருக்கு. எதனால இந்த ஒட்டகச்சிவிங்கி இந்த அளவுக்கு கழுத்து உயரமான விலங்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காரணங்கள்லாம் கிடையாது. பழைய காலத்தில் எப்படி டைனோசர்லாம் ரொம்பவே நீளமாக இருந்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் சாப்பிட்டுச்சோ அதே மாதிரி இந்த ஒட்டகச்சிவிங்கும் மரத்தில் இருக்கக்கூடிய இலையெல்லாம் சாப்பிட்றது
சாப்பிடுறதுக்கு தான் இந்த மாதிரி நீளமான களத்தோட அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி மரத்துல இருக்கக்கூடிய இலை தலைகளை சாப்பிடுறதுக்காகவே இதோட நாக்கு ரொம்பவே நீளமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒட்டகச்சிவிங்கோட நாக்கோட நீளம் வந்து 18 இருந்து 20 அங்குலம் வரைக்கும் நீளமா இருக்கும். அதோட அந்த நாக்கோட நிறம் கருப்பு நிறத்துல இருக்கும். இந்த ஒட்டகச்சிவிங்கோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட இதயமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒட்டகச்சிவிங்கோட இதயம் 2 அடி நீளமும் 11 கிலோ எடை கொண்டதா இருக்கு. இந்த இதயத்தை வச்சுதான் அதோட உடல்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்குமே அதோட ரத்தத்தை பம்ப் பண்ணுது. அது அந்த ஒட்டகச்சிவிங்கோட மிகப்பெரிய உடல் முழுக்கவே ரத்தத்தை பம்ப் பண்றதுக்காக இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதயம் அந்த உடல்ல இருக்கு. இந்த மாதிரியான வித்தியாசமான அமைப்புகள் இருக்கிறதுனால தான் ஒட்டகச்சிவிங்கிகள் ஒரு ஆச்சரியமான ஒரு விலங்கா இருக்கு. யானைகள் ஒரு அபாரமான ஒரு நினைவாற்றலை கொண்ட விலங்குகளா இருக்கு. ஏன்னா யானைகள் வந்து அதோட குடும்பத்தையும் அவங்களோட நண்பர்களையும் பல ஆண்டுகள் பார்க்காம இருந்து அதுக்கப்புறமா பார்க்கும்போது அவங்களை ஈஸியாக அதை கண்டுபிடிக்கும். அந்த அளவுக்கு நினைவாற்றல் கொண்ட விலங்குகள் தான் யானைகள். யானைகளோட மூளை வந்து 5 கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருக்கு. இதுதான் நிலத்துல வாழக்கூடிய உயிரினங்கள்லேயே மிகப்பெரிய மூளை கொண்ட விலங்கா இருக்கு. யானைகள் என்னதான் மதம் பிடிச்சி காட்டையே அழிக்கிற அளவுக்கு கோபமா இருந்தாலும் யானைகள் வந்து ரொம்பவே இரக்கத்தன்மை கொண்ட ஒரு விலங்கு. எந்த அளவுக்கு இரக்கத்தன்மை கொண்ட விலங்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த யானைகளோட முன்னோர்கள் இறந்தவங்களோட எலும்பை மறுபடியும் பார்க்கும்போது அந்த எலும்பை பார்த்து அந்த யானைகள் கஷ்டப்படும். அந்த அளவுக்கு இயற்கையில ரொம்பவே இரக்கத்தன்மை கொண்ட விலங்குகளா தான் யானைகள் இருக்கு. இந்த அளவுக்கு பெரிய மூளை இருக்கிறதுனாலயா இல்ல அந்த அளவுக்கு தும்பிக்கை ரொம்பவே நீளமா இருக்கிறதுனாலயான்னு தெரியல. யானைகளால 10 கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்கக்கூடிய தண்ணியை கூட ரொம்பவே ஈஸியாவே அதுங்களால உணர முடியும். அந்த அளவுக்கு தண்ணீரை தேடுறதுல யானைகளோட திறன் ரொம்பவே அபாரமா இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஊர் யானைகள்ல கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஆனா ஆப்பிரிக்க யானைகள்ல இந்த விஷயத்த நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஆப்பிரிக்க யானைகள் எப்பயுமே அதோட காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஊர் யானைகள் அந்த அளவுக்கு காதை ஆட்டுறதுன்னு சொல்றது இல்ல. கம்பேர் பண்ணும்போது ஆப்பிரிக்க யானைகள் அதிகமா ஆட்டும். இது ஏன்னு பாத்தீங்கன்னா, யானைகளோட உடல்ல அதோட காதுகள் வந்து ஒரு ஏர் கண்டிஷன் மாதிரி ஒர்க் ஆகுது. காதுகள் வந்து யானைகளோட உடல்ல பெரிய அளவு வெப்பத்தை வெளியேற்றதுக்கு ரொம்பவே உதவுது. இதனாலதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய யானைகளை விட ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய யானைகள் அதிகமா காதை ஆட்டவே செய்யுது. ஏன்னா இங்க விட அங்க வெப்பம் ரொம்பவே அதிகமா இருக்குன்றனாலதான். கங்கார்கள் ஆஸ்திரேலியாவோட ஒரு அடையாளமா இருக்கு. கங்கார்களோட குட்டிகள் பிறக்கும்போது 2 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் தான் இருக்கும். அதுங்க பிறந்ததுக்கு அப்புறமா தாயோட முன்னாடி இருக்கக்கூடிய பைக்குள்ளதான் அது வளரவே செய்யும். தன்னை தற்காத்து தனியா வாழக்கூடிய தன்மை வர்ற வரைக்குமே அந்த கங்கார்கள் அந்த பைக்குள்ளதான் இருக்கவே செய்யும். கங்கார்களோட பின்கால்கள் ரொம்பவே வலிமையானது. நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம் கங்கார்கள் துள்ளி துள்ளி போறத. ஒரு கங்காருவால சராசரியா 25 அடி நீளம் வரைக்குமே குதிக்க முடியும். எல்லா கங்காருனாலையுமே முன்னோக்கி தான் போக முடியுமே தவிர அதால பின்னோக்கி குதிக்கவே முடியாது. அதோட உடலமைப்பே முன்னோக்கி போற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட கங்கார்களால அதோட வாழை தரையில ஊண்டி அதோட 2 காலாலையுமே முன்னாடி இருக்கக்கூடிய எதிரியை உதைக்க முடியும். இயற்கையோட ஆபத்தான விலங்குகள்ல ஒண்ணுதான் நீர் யானைகள். பொதுவாகவே இந்த நீர் யானைகள் உடல் எடையில ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். சராசரியா ஒரு நீர் யானையோட எடை வந்து 1500 கிலோ வரைக்குமே இருக்கும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வரைக்குமே இந்த நீர் யானைகள் தண்ணிக்குள்ள தான் கழிக்கவே செய்யுது. நீர் யானையால அதோட வாயை வந்து 180 டிகிரி வரைக்குமே திறக்க முடியும். அதோட நீர் யானைகளுக்கு 1 அடி நீளம் இருக்கக்கூடிய பற்களும் இருக்கு. நீர் யானைகளால தண்ணீருக்குள்ள 5 நிமிஷம் வரைக்குமே மூச்சு விடாம இருக்க முடியும். ஏன் நீர் யானைகள் இந்த அளவுக்கு தண்ணிக்குள்ள இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதோட உடல் எடை தான் காரணமே. அதுக்கு நீர் யானைகள் வந்து தரையில ஸ்லோவா இருக்கும்னு நினைக்காதீங்க. நீர் யானைகளால தரையில வந்து 30 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமா ஓட முடியும். இதெல்லாம் விட நீர் யானை கிட்ட இருந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீர் யானைகள் வந்து சூரிய ஒளியில இருந்து அதை பாதுகாக்கிறதுக்கு சிவப்பு நிறத்துல வேர்வே வெளியிடும். இதை கேட்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி 1000 ஆண்டுகளா போக்குவரத்துக்கு ஒட்டகங்கள் பயன்படுத்துச்சோ அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாம மனுஷங்களுக்கு போக்குவரத்துக்காக பயன்படுத்த ஒரு உயிரினம் தான் குதிரைகள். சொல்லப்போனா மனுஷங்க போக்குவரத்துக்காக பயன்படுத்தின உயிரினமே குதிரை தான் சொல்லப்படுது. ஆனா எது எப்படியோ ரொம்ப வருஷமாவே குதிரைகளை மனுஷங்க பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. குதிரைகளால மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். அதோட குதிரைகள் அதிகப்படியான நினைவாற்றல் கொண்டதா இருக்கு. ஒரு குதிரையால தன்னோட உரிமையாளர் யாருன்றதை ரொம்ப எளிதாவே அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். உலகத்துல 300க்கும் மேற்பட்ட குதிரை இனங்கள் இருக்கு. இந்த மாதிரியான பல காரணங்களால தான் குதிரைகள் வந்து மனித வரலாற்றுல ஒரு முக்கிய விலங்கா பார்க்கப்படுது. உலகத்துல 3000க்கும் மேற்பட்ட பாம்பு இனங்கள் இருக்கு. ஆனா பெரும்பாலான பாம்புகள் விஷத்தன்மை அற்றதா தான் இருக்கு. ஒரு சில பாம்புகள் மட்டும்தான் விஷத்தன்மை கொண்டதா இருக்கு. விஷத்தன்மை கொண்ட பாம்புகள்லயே அதிகப்படியான விஷத்தன்மை கொண்ட பாம்பு எதுன்னு பாத்தீங்கன்னா அது இங்கிலாந்து டைபன். இந்த பாம்பு ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தது. இந்த பாம்போட ஒரு கடியில இருந்து வெளிப்படக்கூடிய விஷத்தை வச்சு மட்டுமே 100 மனிதர்களை கொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப விஷத்தன்மை கொண்ட பாம்பு தான் இது. பாம்புகளுக்கு மூக்கு இல்லாதனால அதோட நாக்கு மூலமா தான் அது மனங்களை உணரவே செய்யுது. அதனாலதான் அது அடிக்கடி நாக்கை வெளியில நீட்டி உள்ளெடுக்குது. அது மூலமா சுத்தி இருக்கக்கூடிய மனத்தை அது உணருது. இந்த உலகத்துல மனுஷங்க பேசுற மாதிரியே பேசக்கூடிய தன்மை கொண்ட ஒரு உயிரினம் தான் கிளிகள். கிளிகளுக்கு நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு ஒலிகளை நினைவுல வச்சுக்கக்கூடிய திறன் இருக்கு. சில கிளிகள் 100க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை நினைவுல வச்சு நம்ம கிட்ட பேசும். கிளிகளும் மனுஷங்களை மாதிரியே கூட்டமா வாழ்றது தான் அதிகமா விரும்பவே செய்யும். கிளிகள் சமூகமா வாழக்கூடிய ஒரு விலங்கு. அதோட கிளிகள் அதிக ஆயுள் கொண்ட உயிரினமாவும் இருக்கு. சில வகையான கிளிகள் வந்து 50ல இருந்து 70 ஆண்டுகள் வரைக்குமே உயிரோட இருக்கும். கிளிகளோட அந்த பேசக்கூடிய தன்மை, அதோட நிறம், புத்திசாலித்தனமான அதோட நடத்தை, இந்த மாதிரியான விஷயங்கள்னால
மனுஷங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு உயிரினமா கிளிகள் இருக்கு. மனுஷங்க காட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒட்டகம், குதிரை எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு வந்து அந்த விலங்குகளை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பழக்கப்படுத்தி எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை அவங்களால பழக்கப்படுத்த முடியாமலே இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அந்த உயிரினத்தை மனுஷங்களால பழக்கப்படுத்த முடியல. அந்த உயிரினம் தான் வரி குதிரைகள். எதனால வரி குதிரைகளை குதிரை மாதிரி பழக்கப்படுத்த முடியலன்னு பார்த்தீங்கன்னா, வரி குதிரைகள் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கும். அதுங்க பெரும்பாலும் காட்டில் வாழ்றதை தான் அதிகமாக விரும்பவே செய்யும். வரி குதிரைகள் மனுஷங்களுக்கு கட்டுப்பட்டெல்லாம் வாழ செய்யாது. அது சுதந்திரமாக வாழ்றதுக்கு தான் அதிகமாக விரும்பவே செய்யுது. எப்படி மனுஷங்களோட கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் வரி குதிரையோட கோடுகளும். ஒவ்வொரு வரி குதிரைக்குமே தனித்துவமான கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்கும். எதனால அந்த கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வரி குதிரைகளை வந்து சூரிய ஒளியிலிருந்து காப்பாற்றி குளிர்ச்சியா அதோட உடலை வச்சுக்கிறதுக்கு தான். வரி குதிரைகள் பெரும்பாலும் கூட்டமா வாழ்றது தான் விரும்பவே செய்யும். இந்த மாதிரி கூட்டமா வாழ்றது வரி குதிரைக்கு பல நன்மைகளை கொடுக்குது. இந்த மாதிரி கூட்டமா வரி குதிரைகள் இருக்கும்போது அந்த இடத்துல பல கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்கிறதுனாலே எதிரிகளுக்கு அது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். வரி குதிரைகள் ரொம்பவே வேகமா ஓடக்கூடிய விலங்குகளா இருக்காது. மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியது. இந்த உலகத்துல ஆண்கள் குட்டியிடக்கூடிய ஒரே உயிரினம்னா அது கடல் குதிரை தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் கடல் குதிரைகள் வந்து ஆண் கடல் குதிரையோட பைக்குள்ள வந்து முட்டைகளை இட்டுரும். ஆண் கடல் குதிரைகள் அது குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் அடைகாத்து அதுக்கப்புறமா குட்டிகளை அது வெளியிடும். கடல் குதிரைகள் கடலோட ஒரு வித்தியாசமான தோற்றம் கொண்ட ஒரு உயிரினமா இருக்கு. குரங்குகள் மனிதர்கள் மாதிரியே ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விலங்கா இருக்கு. அதுவும் கருவிகளை பயன்படுத்தும். குரங்குகள் பெரும்பாலும் சமூகமா வாழ்றது தான் அதிகமா விரும்பவே செய்யும். அதோட குரங்குகளோட சமூகத்துல தலைவர்களும் இருக்கும். அந்த தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் பிற குரங்குகள் இருக்கும். மனுஷங்க எப்படி ஒரு சில முகபாவனை எல்லாம் செய்யறாங்களோ அதே மாதிரியே குரங்குகளாலையும் செய்ய முடியும். குரங்குகள் வந்து ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு விலங்கு. குரங்குகள் வந்து 40 ஆண்டு வரைக்குமே உயிர் வாழும். குரங்குகள் பரிணாம வளர்ச்சியில மனிதர்களோட மூத்த ஒரு உறவினரா இருக்கு. பலம், சுறுசுறுப்பு இது ரெண்டுமே கலந்த ஒரு உயிரினம் தான் புலி. பூனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூனைகள்ல புலியும் ஒண்ணு. எப்படி மனுஷங்களோட கைரேகை ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமா வித்தியாசமா இருக்குமோ அதே மாதிரி தான் புலிகளோட உடல்ல இருக்கக்கூடிய கோடுகளும். ஒவ்வொரு புலிகளுக்குமே அதோட கோடுகள் வந்து தனித்துவமா தான் இருக்கும். புலிகளால ஒரு பாய்ச்சல்ல மட்டுமே 10 மீட்டர் வரைக்குமே நீளமா பாய முடியும். புலிகள் எப்படி தரையில ரொம்பவே சுறுசுறுப்பா வேகமா இருக்குமோ அதுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத மாதிரி தான் தண்ணியிலையும் அது இருக்கவே செய்யும். தண்ணியில அது ரொம்பவே சுறுசுறுப்பா நீந்தக்கூடிய தன்மை கொண்டதா தான் புலிகள் இருக்கு. இந்த மாதிரியான தன்மை கொண்டிருக்கிறதுனால தான் புலிகளை பல இடங்கள்ல சின்னங்களா பயன்படுத்துறாங்க. சிங்கங்களை வந்து காட்டோட அரசன்னு சொல்றது காரணமே அது கூட்டமா வாழக்கூடிய அதோட கட்டமைப்புனால தான். ஒரு சிங்கத்தோட கூட்டத்துல மட்டுமே 10 to 15 சிங்கங்கள் வரைக்கும் இருக்கும். ஒரு சிங்கத்தோட கர்ஜனை 8 கிலோமீட்டர் வரைக்குமே கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கர்ஜனையை ஒரு சிங்கம் வெளிப்படுத்தும். அந்த ஒரு கர்ஜனைக்கே சிங்கத்தை பார்த்து பல விலங்குகள் காட்டுல மிரளும். அதோட ஆண் சிங்கத்தோட பிடரி முடி அதோட உடலமைப்புன்னு பல விலங்குகளை மிரட்டுற மாதிரி தான் அது இருக்கவே செய்யும். ஆனா இந்த அளவுக்கு ஆண் சிங்கம் மிரட்டுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஆண் சிங்கம் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வரைக்குமே தூங்கக்கூடியது. பெரும்பாலும் வேட்டையாடுறதெல்லாம் பெண் சிங்கங்கள் தான். அப்படி பெண் சிங்கங்கள் வேட்டையாடி வரக்கூடிய இறைச்சிகளை இந்த ஆண் சிங்கங்கள் சாப்பிடவே செய்யுது. ஆனா எல்லா நேரமும் ஆண் சிங்கங்கள் இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காது. பெண் சிங்கங்களால வேட்டையாட முடியாத நேரத்துல இந்த ஆண் சிங்கங்கள் தான் வேட்டையாடவே செய்யும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெண் சிங்கங்கள் இந்த மாதிரி வேட்டையாடும். ஆண் சிங்கங்கள் இந்த மாதிரி வேட்டையாடும். ஒரு வேட்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிங்கம் மட்டுமே 30 கிலோ வரைக்குமே இறைச்சியை சாப்பிடும். ஒரு சிங்கத்துக்கு மட்டுமே இவ்வளவு இறைச்சி தேவைப்படுச்சுன்னா இப்போ காட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிங்கத்துக்குமே எவ்வளவு தேவைப்படும். ஆனா உணவு சங்கிலியை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு விலங்குக்கு ஏற்ற மாதிரி தான் இயற்கையாக அமைஞ்சிருக்கு. தரையில எப்படி தன்னோட உடல்ல இருக்கக்கூடிய நிறங்களை மாற்றக்கூடிய உயிரினமா பச்சோந்தி இருக்கோ அதே மாதிரி தண்ணியில தன்னோட உடல்ல இருக்கக்கூடிய நிறங்களை மாற்றக்கூடிய ஒரு உயிரினமா தான் ஆக்டோபஸ் இருக்கு. ஆக்டோபஸ்களுக்கு வந்து 8 கைகள் இருக்கு. அந்த 8 கைகள் மூலமா அதோட உடலோட நிறத்தை மட்டும் மாற்றாம பிற உயிரினங்கள் மாதிரியே அதால மாற முடியும். அதாவது மாறக்கூடிய ஒரு இலுஷனை பிற உயிரினங்களுக்கு அது கொடுக்கும். இந்த ஆக்டோபஸோட உடல்ல எலும்புகள் இல்லாதனாலேயே அதால இந்த மாதிரி ரொம்பவே எளிமையாவே மாற முடியும். ஆபத்து வந்துச்சுன்னா கருப்பு நிறத்துல ஒரு மை மாதிரியான ஒரு திரவத்தை அது வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்தின கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கு ஆபத்து விளைவிச்ச உயிரினம் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கும். ஆக்டோபஸ் அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு தப்பிச்சு போயிடும். இந்த மாதிரியான பல வேலைகளை செய்யறதுனால தான் கடலோட ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விலங்கு ஆக்டோபஸ்கள் இருக்கு. இந்த உலகத்துல மீன், பறவை, விலங்கு இது மூணையுமே ஒன்னா சேர்த்து ஒரு உயிரினம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஒரு உயிரினம் இருக்கு. அந்த உயிரினத்தோட பேர் தான் பிளாட்டிபஸ். நீங்க ஒருவேளை கார்ட்டூன் சேனல் பாக்குறவரா இருந்தீங்கன்னா இந்த ஃபீனியஸ் அண்ட் ஃபர்ப்ல இந்த பிளாட்டிபஸ் வரும். பெரிய பிளாட்டிபஸ் எனக்கு அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு பிளாட்டிபஸ்னு ஒரு உயிரினம் இருக்குன்னு. இந்த பிளாட்டிபஸ்கள் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் வாழக்கூடிய ஒரு அரிதான ஒரு உயிரினம். இந்த பிளாட்டிபஸ்க்கு வந்து வாத்துக்கு இருக்கிற மாதிரி மூக்கும், நீர் யானைக்கு இருக்கிற மாதிரி வாழும், மீன் மாதிரி இது தண்ணியில நீந்தக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு. இந்த பிளாட்டிபஸ்கள்ல ஆண் பிளாட்டிபஸோட பின்னங்கால்ல விஷயத்தன்மை கொண்ட ஒரு ஊசி மாதிரியான ஒரு முள் இருக்கும். இது அந்த பிளாட்டிபஸை தற்காத்துக்கிறதுக்காக இருக்கு. இந்த பிளாட்டிபஸ்களோட மூக்கால மின்சார அலையை உணரக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு. இந்த பிளாட்டிபஸ்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இது வித்தியாசமா தான் இருக்கு. விலங்குகள் இந்த பால் ஊட்டிகள்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும். முட்டை போடுறதுனால பால் கொடுக்க முடியாது, பால் கொடுக்கறதுனால முட்டை போட முடியாது. ஆனா இந்த பிளாட்டிபஸ் வந்து இயற்கையோட விதிக்கு மொத்தமாவே மாறி போன ஒரு உயிரினமா இருக்கு. ஏன்னா இது முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அதுக்கு பால் கொடுக்கும். இந்த உயிரினத்தை எந்த வகைப்பாட்டில்
வைக்கிறதுன்றதே தெரியாது. இது எல்லா உயிரினத்தையுமே கலந்த ஒரு உயிரினம். இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உயிரினமும் இருக்கு. எப்படி பிளாட்டிபஸ் வந்து பறவையும் இல்லாம பாலூட்டி இல்லாம ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினமா இருக்கோ, அதே மாதிரியே பாலூட்டில ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு இருக்கு. பெரும்பாலும் பாலூட்டிகள் வந்து பறக்காது, ஆனா பறக்கக்கூடிய ஒரு பாலூட்டி இருக்கு, அதுதான் வௌவால்கள். Yes, Batman. வௌவால்கள் பகல் நேரத்துல தலையில தொங்கிக்கிட்டு தூங்க செய்யும். இரவு நேரத்துல தான் அது வேட்டைக்கே கிளம்பும். அப்படி வேட்டைக்கு போகக்கூடிய வௌவால்கள் எப்படி வேட்டையாடும்னு பாத்தீங்கன்னா, வௌவால்கள் வந்து சத்தத்தை எழுப்பும். அந்த சத்தம் பட்டு எதிரொலிச்சு திருப்பி வௌவாலுக்கே வரும். அந்த எதிரொலியை பயன்படுத்தி அந்த ஒளிப்பட்ட இடத்துல என்ன இருக்குன்றத வௌவாலால தெரிஞ்சுக்க முடியும். இந்த முறையை பயன்படுத்தி தான் வௌவால்கள் இரவு நேரத்துல வேட்டையாடவே செய்யுது. ஆனா ஒரு சில வௌவால்கள் மட்டும் பழங்களை சாப்பிடக்கூடிய வௌவால்களா இருக்கு. சில வௌவால்கள் ரத்தம் குடிக்கக்கூடிய வௌவால்களாகவும் இருக்கு. உலகத்துல சுமார் 1400 வகைக்கு மேற்பட்ட வௌவால்கள் காணப்படுது. வௌவால்கள் என்னதான் பாலூட்டியா இருந்தாலும் பறவைகளை விட வௌவாலால சிறப்பாகவே பறக்க முடியும். ஆந்தை எப்படி அறிவுக்கான சின்னமா பாக்குறாங்களோ, அதே மாதிரி சில கலாச்சாரங்கள்ல வௌவாலை வந்து ஒரு மர்மத்துக்கான சின்னமா தான் பார்க்கவே செய்றாங்க. வௌவால்கள் வந்து பாலூட்டி இனத்தை சேர்ந்து பிற பாலூட்டிகள் மாதிரி இல்லாம வித்தியாசமா எப்படி பறக்குதோ, அதே மாதிரியே பறவை இனத்தை சேர்ந்த ஒரு பறவை பறக்காம நீந்தக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பறவையா இருக்கு. அந்த பறவை தான் பெண்குயில். பெண்குயில்கள் பெரும்பாலும் தென் துருவ பகுதியில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள்ல தான் அதிகமா வாழவே செய்யுது. பெண்குயில்கள் என்னதான் பறவையா இருந்தாலும் அதோட உடல் பறக்கக்கூடிய தன்மையில இல்லாம நீந்தக்கூடிய தன்மையில தான் பரிணமிச்சிருக்கே செஞ்சிருக்கு. பெண் குயில்கள் வந்து கூட்டமா வாழக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான பெண் குயில்கள் ஒரே இடத்துல வாழும். எம்பரர் பெண்குயின்ற பெண் குயில்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பெண் குயில்களா இருக்கு. அந்த பெண் குயில்கள் கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் நீளம் வரைக்கும் உயரமா இருக்கும். பெரும்பாலான உயிரினங்கள்ல தாய் உயிரினம் தான் அதோட குட்டிகளை ரொம்பவே பாதுகாப்பா பாத்துக்கும். ஆனா பெண் குயில்கள்ல தாய் பெண் குயில் பாத்துக்கிறத விட தந்தை பெண் குயில் ரொம்ப அழகாவே அதோட குட்டிகளை பாத்துக்கும். நீலத்திமிங்கலம் தான் பூமியில வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரினமா இருக்கு. நீலத்திமிங்கலம் சுமாரா 30 மீட்டர் நீளமும் 180 டன் எடை கொண்டதா இருக்கு. நீலத்திமிங்கலம் கடல்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதை சுத்தி 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒளியை கூட அதால கேட்க முடியும். ஒரு சில நீலத்திமிங்கலங்கள் 90 ஆண்டுகள் வரைக்குமே உயிர் வாழும். இந்த நீலத்திமிங்கலம் வந்து பெரும்பாலும் மனுஷங்களுக்கு ஆபத்து தர்றதில்லை. ஆனா ஒரு காலத்துல மனுஷங்க இந்த நீலத்திமிங்கலத்தை வேட்டையாடிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. என்னதான் இவ்வளவு பெரிய உயிரினமா நீலத்திமிங்கலம் இருந்தாலும் அது ரொம்பவே சின்ன சின்ன உயிரினங்களை தான் உணவா உட்கொள்ளுது. நீலத்திமிங்கலங்கள் இந்த மாதிரி தண்ணியை மேல பீச்சு அடிக்கல, அது வந்து அதோட மூச்சுக்குள்ளல் தான். நீலத்திமிங்கலத்தால கடல்ல சுவாசிக்க முடியாது. அது மேல வந்து இந்த மாதிரி தான் சுவாசிக்கவே செய்யும். ஆஸ்திரேலியா நாட்டுல காணப்படக்கூடிய ஒரு அரிய வகையான பாலூட்டி தான் கோலா. இது பெரும்பாலும் யூக்கலிப்டஸ் இலையை தான் அதிகமா உட்கொள்ளவே செய்யுது. இந்த கோலாக்கள் வந்து ரொம்பவே ஒரு சோம்பேறியான விலங்கு. இது 18 இருந்து 20 மணி நேரம் வரைக்குமே ஒரு நாளைக்கு தூங்கும். மீதி இருக்கக்கூடிய டைம்ல தான் அது உணவே உட்கொள்ள செய்யுது. இந்த கோலாக்கள் அதோட குட்டியை ரொம்பவே அன்பா பார்த்துக்கும். மனிதர்களோட செயல்பாட்டுனால இந்த கோலாக்களோட இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. மீர்கட் ஆப்பிரிக்காவோட பாலைவன பகுதியில தான் இந்த உயிரினம் வாழுது. இந்த விலங்கு சமூகமா குழுக்களா வாழக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு குழுவுல மட்டுமே 20க்கும் மேல மீர்கட் இருக்கும். இந்த விலங்கோட வாழ்க்கையே கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலர் உணவு தேடும் போது ஒரு சிலர் வந்து பாதுகாப்பா இருப்பாங்க. அப்படி ஆபத்து வரும்போது ஒரு வித்தியாசமான சத்தத்தை இந்த மீர்கட் வெளிப்படுத்தும். காவல் காக்கிறவங்க வந்து ஏதாவது அச்சுறுத்தல் வரும்போது மற்ற எல்லா மீர்கட்டுக்குமே சொல்லி அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிப்பாங்க. இந்த விலங்கோட சாப்பாடு எதுன்னு பாத்தீங்கன்னா பூச்சிகள், சிறிய விலங்குகள், அப்புறம் பாம்புகளை தான் இது உணவாவே உட்கொள்ளுது. இந்த விலங்குகளோட இந்த மாதிரியான ஒற்றுமையான கூட்டு முயற்சி தான் இந்த விலங்குகள் பாலைவனத்திலே சர்வே ஆகுது. ஆமைகளுக்கு எப்படி அதோட பாதுகாப்புக்காக ஓடு இருக்கோ, அதே மாதிரி இயற்கையாவே அதோட பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஓடு மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட இன்னொரு உயிரினம் தான் ஆர்மடிலோ. இந்த ஆர்மடிலோட உடலமைப்பே கடினமான கவசத்தை போத்துன மாதிரி தான் இருக்கவே செய்யும். ஆபத்து வர நேரத்தில் அதோட உடலை சுத்தி அது எதிரிங்க கிட்ட இருந்து தற்காத்துக்கும். பூச்சிகள், வேர்கள், சிறிய உயிரினங்களை தான் இது உணவாகவே கொள்ளுது. இது பெரும்பாலும் இரவுல தான் அதிகமா செயல்படவே செய்யும். ஒரு சில ஆர்மடிலோக்கள் வந்து நீர்ல வந்து சிறப்பாகவே நீந்தக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கு. இந்த மாதிரி நீந்துறதுனால ஆறுகளை கடக்கிறது அதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கு. இந்த மாதிரி இயற்கையில ரொம்பவே அரிதான வித்தியாசமான பல உயிரினங்கள் இருக்கு.